நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸில் வந்து 8வது கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பால் ப்ளஸ் ஊரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாலோரும். ஆப்ஷன் பி பாலோரும். ஸோ அடுத்து பாருங்கள், வான் ப்ளஸ் ஒளி சேர்த்து எழுதுக. ஸோ வானொலி. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கல் ப்ளஸ் தீது சேர்த்து எழுதுக. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கற்றி இது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் சி. களம் ப்ளஸ் ஏரி சேர்த்து எழுதுக. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா களம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்து பாருங்கள், பெயர் அறியா பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெயர் ப்ளஸ் அறியா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், நீள் உழைப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுக நீள் ப்ளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்திங்கன்னா பாடான் திணை. இது பிரித்து எழுதுனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அல். ஸோ அல்லோடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பகல். அல்லுன்னா பார்த்திங்கன்னா இரவு. சரிங்களா? அதோட எதிர்ச்சொல் வந்து பகல். அடுத்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஐயம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தெளிவு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. அகத்திணை அல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காஞ்சி. அடுத்து பாருங்கள், தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 11வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சேந்தனை. இதுதான் பார்த்திங்கன்னா தவறான இணை. சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலைனா வந்து வில்லு, தெவ்வுனா பகைமை, புல்னா வந்து பறவை. சரி, அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணை வந்து கேட்குறாங்க. ஸோ 12வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்திரன் செங்கழுநீர் அதுதான் வந்து பொருந்தலை. மற்றதெல்லாம் பாருங்கள், கொற்றவை கிணறு, திருமால் காட்டாறு, முருகன் வந்து சுனை நீர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தலை. அடுத்து பாருங்கள், பொருந்தாத வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கேட்டல். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 14வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கொழுந்தாடை காய்ந்த கட்டை. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தலை குணம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடலை. அதுதான் வந்து பொருந்தலை. அடுத்து பாருங்கள், வலுப்பற்ற தொடரை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பு. சரிங்களா? செழியன் வந்தான் மரபு சொல்லை பொறுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், மரபு பிள்ளை இல்லாத தொடர் வந்து கேட்குறாங்க. 19வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி காகம் கரையும். அடுத்து பாருங்கள், சந்தி பிள்ளையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. இதுதான் பார்த்திங்கன்னா சந்தி பிள்ளையற்ற தொடர். அடுத்து பாருங்கள், பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. 21வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அடுத்து பாருங்கள், சந்தி பிள்ளையற்ற வாக்கியம் கேட்குறாங்க. 22வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அந்த கட்சியை பார். சந்தி பிள்ளை இல்லாத தொடர் வந்து கேட்குறாங்க. 23வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மெட்டுக்கு பாட்டு பாடு. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 24வது புறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. 24வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு. அடுத்து பாருங்கள், 25வது கேட்குறாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஸோ பயண படகுகள் வந்து ஃபெரிஸு. கடற்பயணம் பார்த்திங்கன்னா ஒய்ஏஜி. கலப்படம்னா அடல்ட்ரேஷன். பண்டம்னா கமாடிட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து வந்து பொருள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வெறி கமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே. இதுக்கான பொருள் வந்து கேட்குறாங்க. மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருக்கின்றனர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஸோ 27வது ஒலி வேறுபாடு அறிந்து வந்து விடை கூற சொல்லியிருக்காங்க. கூரை இந்த கூரைனா வீட்டின் கூரை புடவை. ஆப்ஷன் பி மதி. தவறான சொல் வந்து கேட்குறாங்க. மதியுடன் வந்து பொருந்தாது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பகலவன்னா பார்த்திங்கன்னா சூரியன். வேலம் தவறான சொல் கேட்குறாங்க. வேலம்னா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சிங்கம். அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல் கேட்குறாங்க. ஓடினான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓடு.
அடுத்து வேர்ச்சொல் தேர்வு செய்க. சொன்னார். சொன்னார் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் வந்து சொல், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 32வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கொடுத்தல். அடுத்து பாருங்கள், வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் கேட்குறாங்க. 33வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தருகின்றனர். ஸோ இதுக்கான வேர்ச்சொல் தா. அடுத்து பாருங்கள், அகரவரிசை. அகரவரிசை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸியாக வந்து மேஷப் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், அகரவரிசை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், அகரவரிசை. 36வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், அடுத்தும் அகரவரிசை தான். 37வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 38வது பார்த்திங்கன்னா அகரவரிசை, ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 39வதுக்கு அகரவரிசை கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் பாருங்கள், 40வது அகரவரிசை வந்து கேட்குறாங்க. 40வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 41வது சொற்களை முறைப்படுத்தி சுற்றொடராக்க மிகப்பெரிய சாண்டியோக்கம் மீனை பிடித்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 41வதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வந்து சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42வதுக்கு வந்து ஆப்ஷன் பி, பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். அடுத்து பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் வந்து என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மறைவிடை. அடுத்து பாருங்கள், விடை வகையை கண்டறிய. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வந்து என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 44வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். ஸோ 45வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். 46வது பார்த்திங்கன்னா சரியான வினா இப்போ வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர். அடுத்து பாருங்கள், 47வது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. ஸோ 47வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணிந்தனர், ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் பாருங்கள், 48வது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு, மாற்றி. ஸோ இதுக்கான சரியான தொடர் அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48வது மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொன்றார். அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்கனி போல ஊமை கூறும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 49வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வெளிப்படை தன்மையாக. அடுத்து பாருங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஊமை கூறும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 50வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எதிர்பாராத செயல். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த 50க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.